மாடல் நல்லாட்சி 5 ஆண்டுகள் சாதனை விளக்க ஒரு தேர்தல் பரப்புரை மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டு சாதனை விளக்க தேர்தல் பரப்புரை மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் AMV பிரபாகர ராஜா அவர்கள் தலைமையில் சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெசப்பாக்கம் டாக்டர் கானு நகரில் நடைபெற்றது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி கணக்கு மற்றும் தணிக்கை நிலைக்குழு தலைவர், கழக செயற்குழு உறுப்பினர் க. தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். அப்போது பேசிய அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழக மக்கள் நலன் கருதி பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளதாகவும், குறிப்பாக மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு 3000, தற்போது மகளிருக்கு வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதல்வர் செயல்படுத்தி வருவதாகவும், இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்குகிறது எனவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 5000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நாங்க எந்த மொழி வேணா கத்துப்போம். நாங்க பக்கத்துல போய் தெலுங்கானா போய் வேலை செய்யணுமா, இப்ப தெலுங்கு படிச்சுவோம். கர்நாடகா போய் பெங்களூர்ல வேலை செய்யணுமா, கன்னடா படிச்சுப்போம். கேரளாவில் போய் பண்ணுமா, அங்க சைனாவுக்கு போய் சைனா மொழியும் படிப்போம். ஆனால் நீ மட்டும் இந்த மொழியை படிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையான, ஏன் டெல்லிக்கு போனா இந்திக்குள்ள படிப்பையா? எங்களுக்கு தேவைப்பட்டால் அது எங்களுடைய விருப்பம். ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். 1947 நம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததா? அப்போ ராஜஸ்தான் மாநிலம் வடக்குல, அங்க ராஜஸ்தான் மாநிலம் தாய்மொழி இருந்ததுன்னா மார்வாரி மொழி. மார்வாடி இருக்காங்களே, அவங்க பேசுகின்ற மொழி மார்வாடி மொழி. சுதந்திரம் கிடைச்ச இந்தியாவில் ராஜஸ்தான்ல எத்தனை சதவீதம் தாய்மொழி பேசுறான்னு தெரியுங்களா? 97% பேர் அவங்க தாய்மொழியான மார்வாரி மொழியிலே பேசினாங்க. வந்தானுங்களா? இந்தி படின்னு சொன்னாங்களா? 77 வருஷம் ஆச்சா சுதந்திரம் கிடைச்சு. இப்போ ராஜஸ்தான் போவோம், அப்போ 97% பேர் தாய்மொழி மார்வாரி. இன்னைக்கு எவ்வளவு சதவீதம் தெரியுங்களா? 3%. 97% பேசிய மொழி இன்றைக்கு 3%. அந்த மொழி அழிந்து கொண்டே இருக்கிறது. இதே தான் அவர்கள் செய்ய பார்க்கிறார்கள். நம் கலாச்சாரத்தை, நம் பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல உன் மொழியை ஒழிச்சுட்டா உன் கலாச்சாரம், பண்பாடு எல்லாம், அது சரித்திரம் எல்லாம் போய்விடும். அதை தடுத்து நிறுத்துவதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வரும். நாங்க என்ன சொல்றோம்? பெரியார் என்ன சொன்னார்? அண்ணா என்ன சொன்னார்? கலைஞர் என்ன சொன்னார்? தலைவர் மு.க. ஸ்டாலின், தமிழும் படி ஆங்கிலமும் படி. நீ வாழ்க்கையில உயரணும்னா நீ 2 மொழி. இங்க வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கு போறாங்கன்னா முதல்ல தாய்மொழியில படிக்கணும். தாய்மொழி படிச்சாதான் 5 வயதுக்கு மேல ஒரு அடுத்த மொழியான ஆங்கிலத்தை படிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று இந்தியும் சமஸ்கிருதத்தை படிக்கணும். சரி, நாங்கள் இந்தியும் சமஸ்கிருதம் படிச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம்? ஒரு 60 நீ இந்தி படிச்சா கவர்மெண்ட் ஜாப், போஸ்ட் ஆபீஸ் ஜாப். நீ எங்க பேங்க்னா அங்க இந்தி. எங்க ஊர்ல கவர்மெண்ட் மத்திய அரசு ஜாபே தேவையில்லையா? தனியார் துறையில அப்படி ஜாப் வேலைக்கு தராங்க. ஐடி புரட்சியில அதிகமாக வேலை செய்கிற யாருன்னா தமிழன் தாயா. சரி, நான் கேட்கிறேன், எங்க ஆட்கள் தமிழ் படிச்சான், ஆங்கிலம் படிச்சான். கூகுள் நிறுவனம் உலகத்தில் நம்ம எல்லாரும் போன்ல கூகுள் இருக்குதா? கூகுள் பண்ணு சொல்றோம்ல. இந்த கூகுள் நிறுவனத்தின் தலைவன் யாரையா? சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சேர்ந்தவனையா. அவன் தமிழும் படிச்சான், ஆங்கிலமும் படிச்சான். இன்னைக்கு நிலவுக்கு ராக்கெட் அனுப்பிச்சது யாரையா? சந்திரயான தமிழ் மீடியத்தில் படிச்ச மயில்சாமி அண்ணாதுரை என்ற ஒரு தமிழன். தமிழும் படித்தாரு, ஆங்கிலம் படிச்சார். நீங்க தலை சிறந்து இருக்க. அதே தானே நாங்க சொல்றோம். நான் இதை கேட்டோன்னா கொச்சு பண்ணுங்க. நான் எந்த மொழியும் எந்த ஒரு காரணம் நான் குறை சொல்லலை. இது ஒரு கேவியட் மாதிரி போட்டுக்கிறேன்.
நீ ஹிந்தி மட்டும் படிச்சிய. உங்க உத்தரப்பிரதேசத்துல, உங்க பீகார்ல, உங்க ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசம் என்ன பண்ணீங்க? ஹிந்தி மட்டும் தானே படிச்சீங்களா? ஆங்கிலம் படிக்க மாட்டேன்னீங்களே, ஒன்றும் பண்ணல. இப்போ என்னத்தை பண்றாங்க? பாவம், அவர்கள் தலைவர்கள் அவர்களை தவறான பாதையிலே வழிகாட்டியதால் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகமே, இங்க தான் வந்து வேலை செய்றீங்க. அத்தனை பேருக்கு வேலை தர. ஏன்னா இங்க வளர்ச்சி, நாங்கள் வளர்ச்சி பாதையிலே இருக்கோம். நாங்க எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்ல. ஆனால் என் மொழியை நீ குறை சொன்ன உதப்போம். எங்க மொழி இன்னைக்கு இலங்கையில அதிகார மொழி. எங்க தமிழ் மொழி சிங்கப்பூர்ல ஒரு அதிகார மொழி. எங்க மொழி மலேசியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி. உங்க மொழி இந்தியாவை தாண்டி இல்லையே, இந்திய மலையை தாண்டி எங்கேயா இருக்கு. அதை திணிக்காதீர்கள். ஒரு நாடு வளர்ச்சி பெறும் என்றால் அதில் இருக்க மக்கள் வளர்ச்சி பெறணும். குறிப்பாக மக்கள்ல தாய்மார்கள் வளர்ச்சி பெறணும். பெரியார் அப்பவே சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நான் சொல்றது 30கள 60கள. ஐயா, எங்க 3 குழந்தைங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு. படிக்க 3த்தையும் என்னால படிக்க விட, ஏதாச்சும் ஒன்றை தான் நான் படிக்க வைக்கும். யாரை படிக்க வைக்கிறதுன்னு தெரியல. பெரியார் என்ன சொன்னாரு? இந்த 2 பசங்களை விட்டுரு, அந்த பொண்ணை மட்டும் படிக்க வை. அந்த பொண்ணு படிச்சா உன் குடும்பமே வளர்ச்சி பெறுந்தார். அதாயா திராவிட மாடல். இன்னைக்கு ஏன் நம்ம தலைவர் வந்து உங்க தாய்மார்கள் வாரிமார்கள் வாழ்க்கிறார்? நீங்கள் சுதந்திரமாக செயல்பட்டால், நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்றால், நீங்கள் கல்வியில் உச்சத்துக்கு சென்றால், உங்கள் குடும்பம் மட்டும் இல்ல, தமிழ்நாடும் உச்சத்துக்கு செல்லும். தமிழ்நாடு உச்சத்துக்கு சென்றால் இந்தியாவும் உச்சத்துக்கு செல்லும். நீங்க இதை பின்பற்றுங்க. வட மாநிலத்தில் உள்ள தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க தலைவர் டியூஷன் எடுங்க, எப்படி பெண்கள் வளர்ச்சிக்கு நம்ம பாடுபடணும். இது சொல்வதற்கு காரணம், தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். அதற்காக தான் இருக்கு. இப்ப தேர்தல் வரப்போகுது. உண்மைதான். இந்தியா முன்னேற்க என்ன பண்ண கட்டாயப்படுத்திய போது தமிழ்நாடு மட்டும்தான் இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து பல மாணவர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நன்றி, நன்றி, நன்றி.